ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் டீம் 11. நம்ம நெக்ஸ்ட் என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கு மேட்ச் பார்க்க போகிறோம். 8th மேட்ச் குரூப் ஏல 8 மணிக்கு மேட்ச் நடக்க போகுது. ப்ரிவியூ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிச் ரிப்போர்ட் எப்படின்னா, பிச்சு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் மேட்ச் நடக்குது. நியூயார்க்கில் மேட்ச் நடக்கிறதுனால ஆல்ரெடி இந்தியா வந்து நியூயார்க்கில் தான் மேட்ச் பங்களாதேஷ் கூட நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இங்கே தான் மேட்ச் நடந்துச்சு. ஆனால் எல்லாமே வேறு பிச்சு. மொத்தம் 4 பிச்சு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிச்சில் தான் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச் நடந்துச்சு. 4th பிச்சில் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் நடந்துச்சு. இப்போ எந்த பிச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு ஆன் டைமில் தான் பார்க்க முடியும். எல்லாமே ரெடி பண்ணி போட்ட பிச், அதாவது வேறு இடத்துல ரெடி பண்ணி அதை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்ட பிச். ஸோ பிச்சோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பால் நல்லா பவுன்ஸ் ஆகுது, இன்னொரு பால் லோ பவுன்ஸ் ஆகுது. ஸோ அன்ஈவன் பவுன்ஸ், நான் ஆல்ரெடி அதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அன்ஈவன் பவுன்ஸ் வருதுன்னா பேட்ஸ்மேனுக்கு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியா ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் கூட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கணிச்சு ஓரளவு ஆடிருப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே, சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி ஸ்ரீலங்காவும் சரி, ஓரளவு கணிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அன்ஈவன் பவுன்ஸ் வந்துச்சுன்னா அவங்களால கணிக்க முடியல. அது இல்லாமல் ஸ்பின்னர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுது இந்த பிச்சு. ஸோ ஸ்பின்னர்ஸும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். அவங்கள்ட்ட இருக்க ஒரே பிரச்சனை, எல்லாருமே அட் டைமில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஒரு மேட்ச் இருக்குன்னா யாராவது ஒரு ஆள் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பவுலரில் ஒரு ஆள் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மீதெல்லாம் ரொம்ப ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சுத்தமாக பர்ஃபார்மும் பண்ணாமல் போயிடுவாங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்க ஒரே பிரச்சனை. இப்போ இந்த டீமில் ஆண்ட்ரி பெல்பிரின், பால் ஸ்ட்ரிங்கு, டக்கரு, ஹென்ரி டெக்கரு, கர்டிஸ் கேம்பரு, டக்ரெல்லு, டெலனி, மார்க் ஹடேரு, மெக்கர்த்தி, யங்கு, ஒயிட்டு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்க தான் பிளேயிங் லெவலில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் ஆண்ட்ரி பெல்பிரின் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு. ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்குது, பேட்டிங்கில் நல்லா கண்ட்ரிபியூட் பண்ணுவார். பால் ஸ்ட்ரிங்லிங் பார்த்தீங்கன்னா அவர் தான் கேப்டன் பண்ணுறாரு. அவரும் இன்னொன்று அவுட் பிளேயர் தான். ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவார், 3 மேட்ச் நல்லா விளையாட மாட்டார். லார்கன் டக்கர் வந்தீங்கன்னா வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார், நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரும் ஆவரேஜான டீமை கவுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஹென்ரி டெக்கரும் ஆல்ரவுண்டர் தான், ஸ்பின் அடிக்கடி போடுவார், நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயரு. கர்டிஸ் கேம்பர், எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன் அண்ட் அவுட் பிளேயர்ஸ் தான். அயர்லாந்தில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் இன் அண்ட் அவுட் பிளேயர்ஸு. ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அடுத்த 3 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இது எப்போவுமே நடக்கிறது. இப்போ வந்து மார்க் ஹடேர் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. டக்ரேலும் இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் பண்ணிட்டார், அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். டெலனி பார்த்திங்கன்னா அவரும் ஒரு ஆல்ரவுண்டரு. ஸோ அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. இவங்க எல்லாமே ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கு ஸ்பின் வீக்னஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியா டீமில் ஜடேஜா இருக்கார், அது இல்லாமல் அக்ஷர் பட்டேல் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸு இவங்க கஷ்டப்படுவாங்க. ஸ்பின்னும் போடும்போது அன்ஈவன் பவுன்ஸ், அதாவது ஒரு பால் நல்லா பவுன்ஸ் ஆகி போகுது, இன்னொரு பால் ரொம்ப லோவாக வருது. இந்தமாரி பிச்சில்லாம் வந்து அக்ஷர் பட்டேலும் சரி ஜடேஜாவும் சரி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மார்க் பண்ணிக்க, இவங்களுக்கு ஸ்பின் வீக்னஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் ஸ்பின்னு நல்லா டேர்னிங் டாக்காக தான் சூப்பராக பவுலிங் போடுவாங்க. ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸில் யார் பிளேயர் விளையாடுவாங்கன்ட்டு இன்னும் யாரும் ரிவீல் பண்ணல. டிராவிட் கூட அதை வெளியில் சொல்லாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஒரு கணிப்புப்படி பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் அக்ஷர் பட்டேல், குல்தீப்பு, ஹர்தீப் சிங்கு, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஸ்பின்னர் போவாங்க, 2 ஃபேஸ் பவுலர், 2 ஆல்ரவுண்டர் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அன் டைமில் பார்த்துக்கலாம். இவங்க இல்லைன்னா மேபி பட்டேலை இறக்கிட்டு முகமது சிராஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாரி சிவம் துபேவை இறக்கிட்டு எஸ்எஸ்வி ஜெய்சால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன் டைமில் பார்த்துக்கோம். இந்தியா டீமில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா பற்றி உங்களுக்கு தெரியும், பவர்ஃபுல் பேட்டரு, ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக வச்சு மெயின்டைன் பண்ணணுன்னு எப்போவுமே எதிர்பார்ப்பார். ஸோ அவர் வந்தவொடனே சுற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விராட் கோலி ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேனு, ஸ்ட்ரைக் ரேட்டும் இப்போ ரீசெண்டாக நல்லா வச்சுருக்காரு. ஸோ அவர் மஸ்ட் பிக்கு, பிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிருவார். சூரியகுமார் யாதவ், அவரும் வேறு லெவல் பிளேயர், T20க்குன்னே இருக்கிற பிளேயரு. ஸோ அவரும் மஸ்ட் பிக்கு. சிவம் துபே வந்து இனிஷியல் சிஎஸ்கேயில் நல்லா ஃபார்மில் இருந்தாலும் ரீசெண்டாக பேட்டிங்கில் ஓரளவு ஃபார்மில் இல்லை, பவுலிங் கொடுத்தா ஓரளவு போடுறாரு. அவரும் எப்படி இருக்காருன்ட்டு ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ரிஷப் பந்த் வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். பந்தோட ஃபார்ம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்குது. ஹார்திக் பாண்டியா பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, இன்டர்நேஷ்னல் மேட்ச்னால் கலக்குவார். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரியாக விளையாண்டாலும் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வேறு லெவலில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு. பவுலிங் பேட்டிங் 2மே இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக்கு.
அடுத்து ரவீந்திர ஜடேஜா ஸ்பின் பிச்சர்னால இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. பவுலிங் போட்டு நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குல்தீப் யாதையும் விட்டுறாதீங்க. அவரும் ஸ்பின் பிச்சுனா வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுவார். ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர்லாம் கிடையாது. அவரோட பவுலிங் ஸ்பின் பிச் இருந்துச்சுன்னா அவரை தடுக்கவே முடியாது. அது ஹர்ஷ்தீப் சிங், அவரும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக விளாண்டார். கேப்டனாக கூட வந்தார். ஸோ அவரும் மஸ்ட் பிக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அவரும் மஸ்ட் பிக்காக பார்த்துக்குங்க. முகமது சிராஜ் இருப்பாரா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நார்மல் பிளேயரு, கரெக்டாக ஹை லெவலில் ஃபார்மில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேயர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பிச் ரிப்போர்ட் போவோம். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி சொன்ன மாரி தான், அன்இவன் பவுன்ஸு, பிச்சை கணிக்க முடியல. நெக்ஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஓரளவு ஆவரேஜாக விளாண்டாலும் அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா கூட ரொம்ப பிச்சு கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ட்ராக்காக ஸ்கோர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ 2 டீமில் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. டேர்னிங் டேக்கு ஸ்பின்னர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுதுன்னா 7:4 போங்க, பேட்டிங் செகண்ட் பண்ண 7:4 போங்க. அது ஒரு நல்ல சாய்ஸ். 7:4 காம்பினேஷன் நல்ல பெட்டர் சாய்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிச்சு கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அன்இவன் பவுன்ஸு, ப்ரிடிக்ட் பண்ண முடியாத பிச்சு. அயர்லாந்துக்கு பும்ராவுக்கும் நல்ல காம்பினேஷன்ஸ் அதிகமாக. பும்ரா நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. கடைசியாக போட்ட 12 ஓவரில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட ஆவரேஜ் 9.6 இருக்குது. எக்கனாமிக் ரேட் பார்த்திங்கன்னா 4 தான் இருக்குது, 4.8 தான் இருக்குது. ஸோ அவர் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. பும்ராவும் கன்சிடர் பண்ணிங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வீக்னஸ் இருக்குது. ஸ்பின்னு போட்டாலே அதிகமாக விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸு, அதுவும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்னால் கண்டிப்பாக விக்கெட் விடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெய்னி கண்டிஷன்ஸ்னால் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆன் டைமில் தான் பார்ப்போம். ஆன் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு யாருக்காவது கொடுங்க. அக்ஷர் பட்டேலுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு பெட்டராக தெரியும். ஏன்னா எல்லாமே அயர்லாண்டில் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸு. ரவீந்திர ஜடேஜாவுக்கும் கொடுக்கலாம், அவரும் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். அப்படி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 3 பேர்த்தில் யாருக்காவது ஒரு கொடுங்க. ரோஹித் சர்மா ஆர் விராட் கோலி ஆர் ஸ்கை, 3 பேர்த்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுங்க. ஸோ இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கனால இந்தியா ஃபேவரட் டீமாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.